வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான லட்டு தாங்க செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. இப்போ பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க லீவில், அவங்களாம் அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான லட்டு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட பொருட்கள் பார்க்கலாங்க. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. நம்ம எந்த கப்பால் கோதுமை மாவு எடுத்துருக்குறோமோ அதே கப்பால் சம அளவுகளில் வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. இது நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. நம்ம காய்ந்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்குறோம். இதை நம்ம வறுத்து அப்புறமா எடுத்துக்க போகிறோங்க. இதில் புரதச்சத்து நார்ச்சத்து இருக்குதுங்க. இப்போ நம்ம ஏலக்காவை எடுத்துருக்குறோங்க. ஏலக்காய் பொடி பண்ணி சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க. 1 கட்டி வெல்லம் எடுத்துக்கலாங்க. இப்போ எந்த கப்பால் நம்ம கோதுமை எடுத்தோமோ அதே கப்பால் 1½ கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா 1¼ கப்பு எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்த்துப்போம், அதனால தான் நான் 1½ கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை வறுத்துக்கலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடான பிறகு நம்ம வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்யும்போது அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் அதில் ஒரு மணமும் கிடைக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலையில் புரதச்சத்து நார்ச்சத்துலாம் நிறைய இருக்குதுங்க. நம்ம முந்திரி பாதாம்லாம் வாங்கிறதுக்கு விலை அதிகமாக போகும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி வேர்க்கடலையை வாங்கி டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிட்டா கூட ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஆனால் கம்மியாக தாங்க சேர்க்கணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்ம வேர்க்கடலையாக சாப்பிடும் போது போர் அடிக்குங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்குங்க. நட்ஸ் போல் சாப்பிட்லாம். இதை பாருங்கள், நமக்கு நல்லா அந்த தோல்கள் எல்லாம் நல்லா வெடித்து வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? நல்லா நமக்கு வறுத்து வரும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. ஓகே, நமக்கு நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விடணுங்க. இது நல்லா ஆறினா தான் நமக்கு தோல்கள் எல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. அதனால் நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறுற டைமில் நம்ம வெள்ளைக்கட்டியை நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. உடச்சி கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் கரெக்டாக 1 கப்புக்கு 1½ கப்பு அளவு. உங்களுக்கு சுகர் கம்மின்னா 1¼ கப்பு துருவிக்கோங்க. இதை பாருங்கள், நான் 1½ கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு வேர்க்கடலையும் நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அழகாக தோலெல்லாம் வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. பட் சூடாக இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா தோல்கள் வரவே வராது. ஆற வச்சு நம்ம பண்ணும்போது தான் சூப்பராக நமக்கு உறிஞ்சி வரும். இந்த மாதிரி நம்ம தோல்கள் எல்லாம் நீக்கி க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரு நல்ல தண்ணிகள் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். இப்போ நம்ம இதை கொரகொரமாக அரைச்சிக்கணுங்க. ஒரு 2 ஓட்டை ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே மட்டும் பவுடராக கிடச்சிரும், மேலே அப்படியே இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 முந்திரிகளை நல்லா உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த நெய்யிலே பொன் வறுவலாக வறுத்துக்கலாங்க. இந்த லட்டு கூட இதை சேர்க்கும் போது சாப்பிடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அங்கங்கே கடிபடுங்க, நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துருக்குறோம். இது ஆப்ஷனல் தாங்க, பட் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வைத்த 1 கப்பு கோதுமை மாவை வறுத்துக்கலாங்க.
நம்ம இந்த நெய்யிலேயே இந்த கோதுமை மாவை வறுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நல்ல மணமாக இருக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கலர் வந்துடும். இது ரொம்ப கலர் வரக்கூடாது. ஒரு மீடியமான கலரில் வரணுங்க. நல்லா பொல பொலன்னு இருக்கணும். அந்த பக்குவத்தில் கரெக்டாக நம்ம வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். கட்டிகள் எல்லாம் பிடிக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெய்யில் வறுக்கும்போது அவ்வளவு மணமாக இருக்குங்க. அவ்வளவு வாசனையாக இருக்குது. கரெக்டான பக்குவத்தில் நம்ம வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா நமக்கு பொல பொலன்னு கிடச்சிருக்கு. இந்த பக்குவம் வரும் வரை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப கலர் மாற விடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே கிரைண்ட் பண்ணி வச்ச வேர்க்கடலை பொடிகளையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேர்க்கடலை முக்கியமாக கொர கொரன்னு தான் இருக்கணுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இது கூட கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறோம். அதுக்கு கரெக்டான அளவு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணுங்க. சேர்த்த பிறகு நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்க்குறேன், அடுத்தது அரை கப்பு சேர்க்குறேங்க. இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணுங்க. சம்டைம்ஸ் வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுக்கும் போது மண் தூசு இருந்தால் நமக்கு ஃபில்டர் ஆகும்போது கரெக்டாகிடுங்க. இந்த கட்டிகளை நம்ம இந்த ஸ்பூனால் அமுக்கி விட்டாலே சூப்பராக கரைஞ்சிடுங்க. இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நம்ம அந்த தவாவே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இது கூட நம்ம வடித்த இந்த வெள்ளை தண்ணிகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டுங்க. நமக்கு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த பக்குவத்தில் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்குங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடியாக இல்லைன்னா ஏலக்காவோட தோல்களை நீக்கிட்டு அந்த பருப்பை மட்டும் நான் அம்மியில் நல்லா வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ எனக்கு அதனால் ஃபைன் பவுடராக கிடச்சிடுச்சு. அந்த தோல்களை நம்ம டீ போடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் மிக்ஸ் பண்ண இந்த மாவுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது கட்டிலாம் பிடிக்காதுங்க, கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது ரொம்ப டைமும் இழுக்காதுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. இப்போ வறுத்து வைத்த முந்திரிகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு கோதுமை மாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வேர்க்கடலையும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்கங்க. இதை பாருங்கள், நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. நெய் உங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. அதனால தான். இப்போ நமக்கு மிக்ஸ் பண்ணும் போது நல்லா சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிடிச்சோன்னா நல்லா சூடாகவும் இருக்கும். அதே போல் வெல்லம் சேர்த்துருக்கிறதால இலகிய தன்மையாகவும் இருக்குங்க. அதனால் ஒரு மிதமான சூடு வந்த பிறகு நம்ம கைகளில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டைகளாக எடுத்து உருண்டிக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருண்டும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு மீடியமான உருண்டைகளாக உருண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டிக்கலாங்க. நம்ம 2 கைகளில் வச்சு கூட நல்லா ப்ரெஸ் பண்ணி லைட்டாக உருண்டி எடுத்துக்கலாங்க. இதே போல் இன்னொரு உருண்டையும் உருண்டிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல அந்த நட்ஸுகள் எல்லாம் கொரகொரப்பாக வாயில் சாப்பிடும்போது அகப்படும்போது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சு வைக்கும் போது இலகி தாங்க இருக்கும்.
கொஞ்சமாக ஆறின பிறகு நமக்கு நல்ல கரெக்டான அந்த பக்குவத்தில் இருக்குங்க. அதே போல் எடுக்கவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது நம்ம கரெக்டாக ஒரு வாயில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரியலி சிம்பிள், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு பண்ணிட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளும் கரெக்டாக ஒரு மீடியமான பக்குவத்தில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேர்க்கடலையை சாப்பிட சொன்னால் சில பேருக்கு போர் அடிக்கும், சாப்பிட பிடிக்காதுங்க. நம்ம வறுத்தோ அவிச்சோ சாப்பிட்றோம். அதே போல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது கையில் ஒட்டாமல் வருங்க. அதுக்காக தான். நம்ம ரொம்ப நிறைய உருண்டைகள் பிடிக்கும் போது கட்டாயமாக கையில் ஒட்டுங்க. நம்ம நெய் சேர்த்து உருண்டினதால் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு கிடச்சிருச்சுங்க. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வேர்க்கடலையை வறுத்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. அதே போல் சம அளவுகளில் நம்ம வேர்க்கடலையும் கோதுமை மாவும் எடுத்துக்கணுங்க. 1.5 கப்பு வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.